அனைவருக்கும் மாலை வணக்கம். இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மேப் ஒர்க். அதாவது உலக வரைபடம், இந்திய வரைபடம், தமிழ்நாடு வரைபடம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரசு பொது தேர்விலிருந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குதுல, பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ண போகிறேன். பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இத்தாலி, மொராக்கோ, கிரீஸ். இது பாருங்களா, கிரீஸ், இத்தாலி, மொராக்கோ பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரிக்காவிலேருந்து அந்த கார்னர்ஸ் லெஃப்ட் கார்னர் டாப்பில் குறிச்சிக்கணும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் ஹிரோஷிமா, நகசாகி, அதனுடைய சின்ன சின்ன இடங்கள் பாருங்கள். இங்கே சைனா பெரிய நாடு. ஆனால் அது ஜப்பான் கிட்ட என்ன பண்ணுச்சு, சண்டைக்கு போர் புரியுது. ஆனால் சின்ன நாடான ஜப்பான் வெற்றி பெற்றது, சைனா தோற்கடிக்கப்பட்டது. இது மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆல்ரெடி நடத்தியிருப்பாங்க இந்த பாடங்கள். சீன ஜப்பானிய போர் ஃபஸ்ட் கொஸ்டினே அதான், முதலாவது பாடத்தில் ஃபஸ்ட் கொஸ்டினே அதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்று. உங்களுக்கே தெரியும், தென்மேற்கு பருவக்காற்று கீழ் நோக்கி மேலே போகும். ஏரோ மார்க் தெரியுதா பாருங்கள், கீழிருந்து ஏரோ மார்க்கு மேலே போகும். ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் வரும்போது ஏரோ மார்க்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடும். இந்த பக்கம் வடக்கு தெற்கு ஏரோ மார்க் என்ன பண்ணுதுங்க, அந்த கார்னரில் வரும்போது ஸ்ட்ரைட்டாக போயிடும். நமக்கே தெரியும், மேலே வடக்கு, கீழே தெற்கு, கிழக்கு ரைட் சைடு, லெஃப்ட் மேற்கு. ஸோ இந்த வரைபடத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க. திரும்ப கேட்குற கேள்வி இது 2019 கேட்டிருக்காங்க. இந்த உலக வரைபடம் பார்த்தது 2026 ஏப்ரல், ரீசண்டாக இப்போ 27 நடந்தது. இது 2019 கேட்ட உலக இந்திய வரைபடம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். தென்மேற்கு பருவக்காற்று ஒரு சில இடங்கள்லாம் கேட்டிருக்காங்க. பிறகு காவிரி ஆறு, நாக்பூர், கரிசல்மண், நாசிக், ஆரவல்லி மலைத்தொடர். கரெக்டாக அந்த பிளேஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து குறிச்சிக்கோங்க. இது லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோர் தீவுகள், லட்சத்தீவுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வரைபடம். தமிழ்நாடு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு பக்கத்தில் நமக்கு கேரளா அண்டை மாநிலம், கர்நாடகா, ஆந்திரா நமக்கு அண்டை மாநிலங்கள். அதில் மெயினாக நமக்கு தூத்துக்குடி துறைமுகம், அகத்தியர் மலை, கன்னியாகுமரி அந்த கார்னரில் அகத்தியர் மலை, தூத்துக்குடி, தஞ்சாவூர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நெற்களஞ்சியம். தாஞ்சூர் நமக்கு நெற்களஞ்சியம். வேதாரண்யம் சோழமண்டல கடற்கரை சைடில் இது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பவானிசாகர், ஈரோடு. பவானிசாகர் அப்படின்னாவே உனக்கு ஞாபகம் வரணும் அந்த டேம் பார்த்தீங்கன்னா ஈரோடு அணைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு, பவானிசாகர். அடுத்து நீலகிரி குன்றுகள். அடுத்து வேடந்தாங்கல், சென்னை டாப் மேலே பார்த்தீங்கன்னாக்கா பழவேற்காடு. இது பாருங்கள், வேதாரண்யம் மூக்கு பகுதி வேதாரண்யம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூக்கு ஞாபகம் வரணும், நமக்கு நோஸ் கார்னர் வேதாரண்யம். ஓகேங்களா. இந்தியாவையும் ஸ்ரீலங்காவும் பிரிக்கிறது பாக் நியூஸ். இப்போ தமிழ்நாடு மேப்பு, தமிழ்நாடையும் கிட்டப்படி இந்த ஓரம். அடுத்து சென்னை பழவேற்காடு, டாப் மேலே பழவேற்காடு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வினா, ஜூன் 23, ஆகஸ்ட் 22, செப்டம்பர் 21, செப்டம்பர் 20. ஸோ இந்த ஆண்டுகளில் கேட்ட அரசு பொது தேர்வான 8 மார்க் கொஸ்டின் வினாக்கள், 5 மார்க்கு 8 மார்க் வினாக்கள். இந்திய வரைபடத்தில் பாருங்கள், வேதாரண்யம், மதராஸ், பம்பாய், தண்டி. அடுத்து பராக்பூர், பனாரஸ், சௌரி சௌரா, ஜான்சி, குவாலியர், மீரட், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சௌரி சௌரா மேலே நேபாளம். ஓகேவா. எவரெஸ்ட் சைடு ஞாபகம் வரணும் உங்களுக்கு, நேபாள். அடுத்து பார்த்தோம்னாக்கா
மீரட், டெல்லி, குவாலியர், ஜான்சி, பனாரஸ், ஜாலியன் வாலாபாக். ஞாபகம் இருக்கா? ஜாலியன் வாலாபாக் ஜென்ரல் டயர் என்றவர் அந்த இடத்துல வந்து ஒரு படுகொலை நடந்தது. ரவுலட் சட்டம், சௌரி சௌரா, த ஜாலியன் வாலாபாக்கெல்லாம் அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறது நமக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மேப் என்னன்னு பார்த்தோம்னா, அரசு வினாத்தாள் செப்டம்பர் 20 பாக் ஸ்ட்ரைட், நெய்வேலி. நெய்வேலி எந்த டிஸ்ட்ரிக்ட் தெரியுமா? நெய்வேலி வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே என்ன நிலக்கரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பழுப்பு நிலக்கரி. நெய்வேலியில் வந்து பழுப்பு நிலக்கரி. அப்படியே அது மேலே சென்னை டு கொல்கத்தா வரையிலான ரயில் பாதை கேட்டிருக்காங்க. 4 சந்திப்புகள் என்னென்னாக்கா குண்டூர், விஜயவாடா, விசாகப்பட்டினம், அடுத்து புவனேஸ்வர். 4 சந்திப்புகள் இணைக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து கொல்கத்தாவுக்கு 4 சந்திப்புகள். ட்ரெயினில் போனாக்கா நமக்கு தெரியும் நமக்கு. அடுத்து வந்து கரிசல்மண் விளையக்கூடிய பகுதி. கரிசல்மண்ணில் என்ன விளையும் பயிர்? பருத்தி. கரிசல்மண்ணில் விளையக்கூடிய பயிர் பருத்தி. அடுத்து வந்து கச்சோலைகுடா பக்கத்துலேயே இந்த இடம் வந்து பருத்தி குறிச்சிக்கோங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா K2 சிகரம். மேலே வந்து K2 சிகரம் பாருங்கள், அந்த இடம் ரவுண்ட் பண்ணு. K2 சிகரம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மேப் தமிழ்நாடு மேப்பு. தமிழ்நாடு வரைபடம் அப்படின்னாவே ரிப்பீட்டட் கொஸ்டின். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அகத்தியர்மலை, கொடைக்கானல், தஞ்சாவூர், காவிரி ஆறு, தொட்டபெட்டா, நீலகிரி, சேலம், வேடந்தாங்கல், சென்னை இதெல்லாம் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் வந்துடும். என்ன தெரியல, டைரக்ஷன் மாறிடுச்சு. இந்த பக்கம் திருப்புறேன், அந்த பக்கம் திருப்புறேன். வீடியோக்கு சரியாக வந்து ஆப்ரேட் பண்ண சரியாக வந்து அமையல அது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கு அடுத்து இந்திய வரைபடம். தமிழ்நாடு மேப்பில் பாருங்களேன், தூத்துக்குடி எங்கே பாருங்கள், இந்த சைடில் கீழே பாருங்கள் கன்னியாகுமரி, அகத்தியர் மலை கன்னியாகுமரி. அந்த பெண்டு மன்னார் வளைகுடா, அந்த பெண்டு வந்து மன்னார் வளைகுடா. பாருங்கள் காவிரி ஆறு, காவிரி டெல்டான்னு சொல்கிறாங்கள பாருங்கள். கொடைக்கானல், காப்பி விளையும் இடம், சேலம், தொட்டபெட்டா, நீலகிரி, வேடந்தாங்கல், சென்னை. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அடுத்து இந்திய வரைபடம் பாருங்களேன். நீங்களே பாருங்கள் எத்தனை முறை இந்த தென்மேற்கு பருவக்காற்று கொஸ்டின்ஸ் வருது பாருங்கள். ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. தென்மேற்கு பருவக்காற்று கீழே இருந்து மேல் நோக்கி போகிற திசைகள் பாருங்கள். ஏரோ மார்க்கு எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். வடகிழக்கு பருவக்காற்று மேலிருந்து கீழ் நோக்கி வரும். தென்மேற்கு பருவக்காற்று கீழே இருந்து மேல் நோக்கி போகும். தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்யூன்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் எங்கே இருக்குது பாருங்கள். பீகாரில் தான் நம்ம இந்தியாவில் பீகாரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த இடத்துல வந்து ரிலீஜியன்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு கொடூரம் நடந்துன்னு இருக்குது. இன்னும் இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் வேண்டாம். ஆரவள்ளி மலைத்தொடர். தலைக்கீழே எப்படி வந்ததுன்னே தெரில. தலைக்கீழே உள்ட்டாவை எடுத்துகிட்டு இருக்கிறேன். வீடியோ எடுக்கும்போது ராங்காக எடுத்துகிட்டு இருக்கிறேன் நானே. இப்படி பிடிச்சிட்டேன் தெரியாத. ஓகே, இப்போ டைரக்ஷன் மாற்றிருக்கேன். டைரக்ஷன் மாற்றி மறுபடியும் வந்துட்டேன் ஓரளவுக்கு. அடுத்து பாருங்கள், ஆரவள்ளி உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்காளம் வந்து பாருங்கள். மேற்கு வங்காளத்தில் வந்து இந்த மேப் தமிழ்நாடு மேப்பை சரியாக காட்டுறேன்னு செக் பண்ணிக்கிறேன் ஒரு முறை. மறுபடியும் தமிழ்நாடு மேப்பே வருது, அதனால் தமிழ்நாடு மேப் பார்த்தேன். கங்கை ஆறு, வைகை பாருங்கள். கரெக்டாக அந்த ஸ்ரீலங்காவுக்கும் நம்மளுடைய இந்தியா தமிழ்நாடுகிட்ட வந்து அந்த கனெக்ஷன் வர இடத்துல இருந்து வைகை ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆனைமலை, நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அது என்ன இடம்? காரைக்கால். குட்டியோண்டா ஒரு இருக்கும் பாருங்கள், பாண்டிச்சேரியுடைய சேர்ந்தது அது, காரைக்கால். அடுத்து மேட்டூர் அணை, வேலூர், காஞ்சிபுரம். வேலூர், காஞ்சிபுரம் பாருங்கள், கோயம்புத்தூர், மேட்டூர் அணை இதெல்லாம் சேர்ந்து வரும். அடுத்த மேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய வரைபடம். நீங்களே பாருங்கள், இந்த இந்திய வரைபடத்தில் சவுத் வெஸ்ட் அப்படின்றது ரிப்பீட்டட். அதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாம். கவனமாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் சொல்கிறது என்னென்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். எப்போவுமே பாருங்கள், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று வந்து எல்லா மேப்லேயும் கேட்பாங்க, எல்லா எக்ஸாம்லேயும். குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி, பப்ளிக் மூணுத்துலேயுமே கேட்பாங்க பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். தென்மேற்கு பருவக்காற்று வந்து எப்போவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலைகள், தொடர்ச்சியாக இருக்கிறது. இது வந்து மேலே டாப்பில் மலைக்காடுகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்ஸாம் சைடு பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்கு. இது பிங்க் கலரில் காட்டியிருக்குது, ஒரு மாதிரி கலர், ஆரஞ்சு கலரில் காட்டியிருக்குது பிரம்மபுத்திரா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலைக்காடுகள். இது பிரம்மபுத்திரா, அதுதான் வந்து பிரம்மபுத்திரா. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ பாரு, மலைக்காடுகளுக்கு அடுத்து இந்த மேப் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் மேப் இது பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இப்போ தான் வந்து மேப்பு மறுபடியும் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்ற மேப்பு கேட்டிருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டட், நான் தான் சொன்னேன், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது மேலிருந்து ஏரோ மார்க் எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு பாருங்கள் கவனமாக. ஏரோ மார்க் எங்கே போயிட்டு கிழக்கு சைடு ஈஸ்ட்டில் மோதி, அந்த மலையில் மோதி இப்படி கீழே இறங்கும், ஓகேவா? அப்படி வர்றது டைரெக்ஷன் நேராக ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து வந்துடும். எவரெஸ்ட்டு சிகரம், அஸ்ஸாம், கோதாவரி ஆறு இருக்குது, காம்பே வளைகுடா, தார் பாலைவனம். ஸோ இது இந்த எல்லாமே இந்த மேப்பில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது. நெய்வேலி, நிலக்கரி சுரங்கம், நெய்வேலி நிலக்கரை சுரங்கம். அடுத்த மேப் நாம் பார்க்க போகிற மேப் முக்கியமான மேப், இது இம்பார்ட்டன்ட் மேப்பு, பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மேப்பில் பாருங்கள், வைகை அணை, கொடைக்கானல், முதுமலை வனவிலங்கு, சேர்வராயன் மலை, நெற்களஞ்சியம், தாஞ்சூர் வந்து நெற்களஞ்சியம். தஞ்சாவூர் ஞாபகம் வருதுங்களா? தஞ்சாவூர் அப்படின்னாவே நமக்கு நெற்களஞ்சியம் ஞாபகம் வரணும். அடுத்து சென்னை மோட்டார் வாகன தொழிலகங்கள், எண்ணூர் துறைமுகம், மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் இருக்குது மேலே டாப்பில், சென்னை சைடு. அடுத்தடுத்து ரிப்பீட்டட் இந்த கொஸ்டின்ஸு எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாரு. சென்னை, எண்ணூர், சென்னை சைடு வந்து ரிப்பீட்டட், மேலே டாப்பில் எண்ணூர். ஓகேங்களா? நம்ம அடுத்த மேப் என்ன மேப் பார்க்க போகிறோம்னா இந்திய வரைபடம். பாருங்கள், க்ரீனில் வந்து தக்கான பீடபூமி, தென்மேற்கு பருவக்காற்று, மேற்கு தொடர்ச்சி மலை. அப்புறம் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கரிசல்மண் பகுதிகள், நர்மதை, பன்னா, உயிர்கோள பெட்டகம், ஆரவள்ளி, தார் பாலைவனம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு வரைபடம். கொடைக்கானல், முல்லையாறு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நெய்வேலி. ஸோ இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், கவனமாக நம்ம பார்க்கணும். அடுத்த மேப் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரைபடத்தில் வந்து பாருங்கள், மாலவை பீடபூமி அது கொடுத்துருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை, தொடர்ச்சியற்று இருக்குது பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலை. அடுத்து ஜாம்ஷெட்பூர்,
ஜாம்ஷெட்பூர். கங்கை ஆறு, கங்கை பாருங்கள். மாங்க்ரோவ் காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். கங்கை ஆறு, K2 சிகரம், மாங்க்ரோவ் காடுகள், புதுடெல்லி, ராணாப் கட்ச், மும்பை ஹை. அடுத்து வந்து உலக வரைபடம் ரொம்ப ஏப்ரல் 25, 24 தொடர்ந்து 2 வருஷம் உலக வரைபடம் கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், மாஸ்கோ, பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ், துருக்கி, ஜப்பான், ஹிரோஷிமா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வட அமெரிக்காவில் இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோ பாருங்கள், வட அமெரிக்கா. இதுதான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ. அடுத்து இந்திய வரைபடத்தில் பார்த்தோம்னா அகஸ்தியர் மலை கீழேருந்து போவோங்க. அகஸ்தியர் மலை கேரளா, பெங்களூரு அதிக மழை பெறும் பகுதி ப்ளூவில் காட்டியிருக்காங்க பாருங்கள். தக்கான பீடபூமி, ராகுட் அணை, பருத்தி விளையும் பகுதி மகாராஷ்டிரா, சோட்டா நாக்பூர் பீடபூமி, தார் பாலைவனம் பாருங்கள். சோட்டா நாக்பூர் மலைக்காடுகள் க்ரீனில் காட்டியிருக்குதெல்லாம் மலைக்காடுகள் க்ரீனில் காட்டியிருக்குது. அடுத்து தமிழ்நாடு மேப், கடைசியாக வருவது தமிழ்நாடு மேப்பு. ரிப்பீட்டட் கொஸ்டின். மாணவர்களே, நீங்கள் கவனமாக இந்த மேப்பு, இப்போ காட்டின மேப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். முக்கியமான கொஸ்டின்ஸ் இதில் வந்து எதுவுமே வந்து இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் கிடையாது. எல்லா மேப்பு இப்போ நான் சொன்னது அத்தனையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. கவனமாக இருங்க படிப்பில். மேப் வந்து 13 மார்க்கு மேப்புக்கு உண்டானது. கவனமாக இருந்து நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து தமிழ்நாடு மேப், கடைசியாக வர்றது வந்து தமிழ்நாடு மேப். டாப்பில் க்ரீன் பாருங்கள், அது மலைக்காடுகள். அதுக்கு பேர் மலைக்காடுகள். அசாம் சைடு இருக்கிற மலைக்காடுகள், இந்த பக்கம் மேலே காஷ்மீர் சைடு டாப்பில் இருக்கிற K2 சிகரத்துக்கிட்ட இருக்கிற மலைக்காடுகள். அடுத்து தமிழ்நாடு வரைபடம். காகித தொழிற்சாலைகள், தொழிலகங்கள், எங்கெங்கெல்லாம் தேயிலை விளையும், எங்கெங்கெல்லாம் காகிதம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து அணைகள் இருக்குது, மன்னார் வளைகுடா, சோழமண்டல கடற்கரை அப்படின்றதெல்லாம் இந்த மேப்பில் வேறு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உண்டானது, பசங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. மாணவர்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கவனமாக மேப்பு பொறுத்த வரைக்கும் அரசு கேள்விகள் கேட்கும் பொழுது கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெற இந்த ஆண்டு உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.